என்னால எப்படி ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்க முடியுது? ஏன் நான் லாஸே பண்றது இல்லையா? நான் ப்ராஃபிட்டா இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஃபார்முலாவை நான் ஃபாலோ பண்றேன்றத தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன் மக்களே. ஃபார்முலா முக்கியம். நான் ஃபார்முலா ஃபாலோ பண்றேன், ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றேன். அதை தான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங் வித் ரிச்ன்ற இன்ஸ்டாகிராம் சேனலும் சரி, ட்ரேடிங் வித் ரிச்ன்ற யூடியூப் சேனலும் சரி, ரெண்டுமே ஃபாலோ பண்ணுங்க. யூடியூப் சேனல்ல நான் தினைக்கும் எடுக்கிற ட்ரேடோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நான் போட்டுட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்ல ப்ராஃபிட்டபிளா இருக்கிறதுக்கு 3 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தான் நீங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் விஷயம் டைமிங். டைமிங் தான் இருக்கிறதுலே முக்கியம். நீங்க ஸ்ட்ராட்டஜி முக்கியமா, கேபிட்டல் முக்கியமான்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் டைமிங் முக்கியம். அது ஏன் நான் அப்புறமா சொல்றேன். ரெண்டாவது விஷயம் ஸ்ட்ராட்டஜி முக்கியம். மூணாவது வென் டு டேக் த ட்ரேட். எனக்கு டைமிங் இருக்குப்பா, நான் ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக பார்த்துட்டேன், பட் வென் டு டேக் த ட்ரேட், எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், எந்த புல்லுல என்ட்ரி எடுக்கணும்னு நமக்கு தெரியலன்னா கண்டிப்பா அது லாஸ்ல தான் முடியும். இந்த 3 விஷயம், இந்த மூணுத்தோட காம்பினேஷன் தான் ப்ராஃபிட். அதாவது ஃபர்ஸ்ட் டைமிங், ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி, மூணாவது வென் டு டேக் த ட்ரேட். அந்த மூணுத்தோட காம்பினேஷன் தான் ப்ராஃபிட்டே தவிர இந்த மூணுத்துல ஒண்ணு மிஸ் ஆனாலும் நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியாதுன்றதான் உண்மை. ஃபர்ஸ்ட் விஷயம் டைமிங். ஏன் டைமிங் நான் ஃபர்ஸ்ட் வச்சிருக்கேன்னா, எல்லா டைமுமே நம்மளால ஒரே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண முடியாது. ஒரே ஸ்ட்ராட்டஜி நீங்க எல்லா டைமிங்லயும் யூஸ் பண்ணலாம், அது ப்ராஃபிட்டபிளா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் 9:15 to 12:30 நம்மளோட நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஓப்பனிங் டைம் வந்து 9:15 to ஒரு 10, 12, 11 வரைக்கும் யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜி நீங்க சாயந்தரம் போய் யூஸ் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் 9:15 to ஒரு 10க்குள்ள நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றீங்க. அதே ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டு போய் நான் வந்து 1 o'clock 2 o'clock நான் யூஸ் பண்றேன்னா அது கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகுமே தவிர அது ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி. ஸோ மார்னிங்கோட ஸ்ட்ராட்டஜி வேற, மத்தியானத்தோட ஸ்ட்ராட்டஜி வேற. நம்ம எல்லா இடத்துலயும் ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண முடியாது. அது எதை பேஸ் பண்ணிருக்குன்னா டைமிங்கை பேஸ் பண்ணியிருக்கு. மார்னிங் 9:15 to 12 வரைக்கும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட மொமெண்டம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க அந்த இடத்துல என்ட்ரியை பார்த்து கரெக்டா ஒரு பிரேக் அவுட்டோ ஒரு புல் பேக்கோ என்ன சொல்றது ஒரு இண்டிகேட்டர் ஸ்ட்ராட்டஜி நீங்க யூஸ் பண்ணி எடுக்கும்போது அதோட ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல நான் வந்து அதையே 2 o'clock யூஸ் பண்றேன், கரெக்டா 3க்கும் 3:30க்கும் நடுவில் இருக்க அந்த 30 மினிட்ஸ் நான் ட்ரேட் பண்ணிடுவேன், அந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ணுவேன்னு நினைச்சேன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க. அந்த மாதிரி கிடையாது. டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன மாதிரி டைமிங்ல என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றோம். சரிப்பா, என்ன மாதிரி டைமிங்? கோல்டு அண்ட் சில்வருக்கு, அதாவது கோல்டு சில்வர்ல இப்ப நிறைய பேர் ட்ரேட் பண்றாங்க. கோல்டு அண்ட் சில்வர் நான் டைமிங் என்ன சொல்லுவேன்னா, மார்னிங் ஏர்லி மார்னிங் இட்ஸ் நாட் நைட், ஏர்லி மார்னிங் 3:30 இருந்து மார்னிங் 10:30 வரைக்கும் வச்சுக்கோங்க. 3:30 இருந்து 10 வரைக்கும் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் சூப்பரா இருக்கும். நீங்க இதை நம்பணும்னு அவசியம் இல்லை, ஸ்ட்ரைட்டா போய் நீங்களே சார்ட்டை ஓபன் பண்ணி பாருங்க. 3:30 to 10, ஏர்லி மார்னிங் 3:30 to 10ன்ற டைமிங் கோல்டு அண்ட் சில்வருக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான டைம். சரி, ஓகே. அடுத்தது 5:30 to 11ன்றது என்னன்னா பிட்காயின்ஸ் அண்ட் எத்தீரியம். பிட்காயின்ஸ் அண்ட் எத்தீரியம்க்கு 5:30 to 11 மூமெண்டம் சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் சைட்வேஸா மாறிடும். இதுக்கப்புறமும் ஒரு டைமிங் இருக்கு, சாயந்தரம் 7:30 to 12:30. அது வந்து டவ் ஜோன்ஸ் அண்ட் எத்தீரியம், அதாவது அமெரிக்காவோட டவ் ஜோன்ஸ் SPX 500 ஓப்பன் ஆகிற டைம், அதோட மூமெண்டம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பட் ரெகுலரானது 5:30 to 11:30 மார்க்கெட், அதாவது பிட்காயின்ஸ் அண்ட் எத்தீரியம்க்கு ஒரு சூப்பரான டைமிங். நம்ம மார்க்கெட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் 9:15 to 12:30. 9:15 to 12:30 தான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட மூமெண்டமே வரும் மக்களே. ஏன்னா இப்ப இருக்க ரீசன்ட் டைம்ஸ்ல 9:15 to 12:30 வருதான்னு கேட்டீங்கன்னா அது அப்படியே தலைகீழா மாறி சாயந்தரம் மார்னிங் ஃபுல்லா சைட் வேஸாவும் சாயந்தரம் ஃபுல்லா ட்ரெண்டாவும் மாற ஆரம்பிக்குது. அது வந்து டெம்பரவரியா இல்ல பர்மனண்டா, அதுதான் ரொம்ப நாளா இருக்க போதெல்லாம் அதெல்லாம் யாருக்கும் தெரியல. பட் இப்போதைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் 9:15 to 12:30ன்றது நிஃப்டி அண்ட் பேங்க் ஒரு சூப்பரான மூமெண்ட் தரும். இதுதான் ரெகுலர். 7:30 to 10. 7:30 to 10 எல்லாருக்குமே தெரியும் டவ் ஜோன்ஸ் அண்ட் எஸ்பிஎக்ஸ். டவ் ஜோன்ஸ் அண்ட் எஸ்பிஎக்ஸ்னா எல்லாருக்குமே தெரியும் இட்ஸ் அமெரிக்கன் மார்க்கெட். அமெரிக்கன் மார்க்கெட் ஓப்பன் ஆகிற டைமே இட்ஸ் 7:30 to 10. அது சம்டைம்ஸ் 7:30 ஆகும், சம்டைம்ஸ் 7 ஆகும் நடக்கலாம். அது அவங்களுக்கு வந்து ஒரு மார்க்கெட் கிடையாது, அவங்களுக்கு தான் 5 டைம் ஜோன். சம்டைம்ஸ் 7:30 இருக்கும், சம்டைம்ஸ் 7 இருக்கும். இப்ப இருக்க பீரியட்ல அது 7 இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் அது 7:30 மார்க்கான சான்சஸ் இருக்கு. சோ டைமிங்ல இதுதான் மக்களே. இந்த டைமிங்ல தான் நம்ம ட்ரேட் எடுக்கணுமே தவிர நீங்க மத்த டைமிங்ல போட்டு இதை தாண்டி வந்து நான் நினைச்ச நேரத்துல நம்ம என்ட்ரி எடுக்கலாம்னு நினைச்சீங்கன்னா அது கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகும். நீங்க அந்த மாதிரி ஃபாலோவே பண்ணாதீங்க. கோல்டுக்கு 3:30 to 10:30, பிட்காயின்ஸ் அண்ட் எத்தீரியம் 5:30 to 11, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி 9:15 to 12:30, டவ் ஜோன்ஸ் அண்ட் எத்தீரியம் 7:30 to 10. நான் எல்லாத்துலயுமே ட்ரேட் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது அவங்களோட வித்தை, அப்படி கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இதுல ஏதாச்சும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரை பண்ணுங்க. அது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. நான் என்னையுமே கோல்டு அண்ட் சில்வர், பிட்காயின்ஸ் அண்ட் எத்தீரியம் அண்ட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நான் எப்பயுமே ட்ரேட் பண்றது உண்டு. மொத்த டைம் ஃப்ரேமே நான் சிஸ்டம்ல தான் உட்காந்துட்டு இருப்பேன். இதை வீடியோ இன்ஸ்டாகிராம் சேனல்ல ஃபாலோ பண்றவங்களுக்கு, யூடியூப் சேனல்ல ஃபாலோ பண்றவங்களுக்கு ரெகுலரா தெரியும். நான் எப்பயுமே கோல்டு அண்ட் சில்வர்லயும் பிட்காயின்ஸ் அண்ட் எத்தீரியம் அண்ட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி தான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ இதுதான் இதோட டைமிங். ஸோ இந்த டைமிங்ல நான் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவோம்னா எல்லாருக்கும் ஒரே ஸ்ட்ராட்டஜி தான். அதாவது இந்த 9:30 to 10, 5:30 to 11, 9:15 to 12, 7:30 to 10 எல்லா மார்னிங் ஏர்லி மார்னிங் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜியுமே பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான்.
பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட்மே தவிர மற்றபடி இது வந்து இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்றதுக்கு வந்து கிடையாது. பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் ஒர்க் ஆகும். 5 மினிட்ஸ் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் நான் எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணுவேன். இது நான் யூஸ் பண்றது. ஓகேங்களா? கோல்டா இருந்தாலும் 5 மினிட்ஸ், பிட்காயின்ஸா இருந்தாலும் 5 மினிட்ஸ், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி 5 மினிட்ஸ், டவ் ஜோன்ஸ் அண்ட் எத்தீரியம் நான் அதிகமா ட்ரேட் பண்ணது கிடையாது. பட் ஸ்டில் அது மாதிரி இருந்தாலுமே நான் 5 மினிட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். அடுத்தது வென் டு டேக் த ட்ரேடுன்றது ஒரு பெரிய கான்செப்ட். நான் என்னன்னா எனக்கு டைம் தெரிஞ்சிருச்சு, மொமெண்டம் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றேன்னு தெரிஞ்சிருச்சு. பட் நான் என்ன நேரத்துல எடுக்கணும்னு தெரியுறதெல்லாம் இருக்க ரொம்ப 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 முக்கியம். நான் ஏன் அதை இதா சொல்றேன்னா, நல்லா புரிஞ்சுக்க. இது நிஃப்டி சார்ட், இது பேங்க் நிஃப்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் எந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் அங்க பாருங்க, இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. நான் எந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருச்சுடா, பட் நான் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், எந்த இடத்துல என்ட்ரி பிரேக் அவுட் ஆன உடனே எடுக்கணுமா, இல்ல பிரேக் அவுட் புல் பேக்ல எடுக்கணுமா, இது புல் பேக்கா இல்ல ரிவர்ஸ் எல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அது எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் வரும். நான் எல்லார்கிட்டயுமே சொல்றது ஒண்ணுதான், எந்த இடத்துல எடுக்கிறோன்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். இது பிரேக் அவுட் நடந்துருச்சு, இவ்வளவு பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆச்சு, இது வந்து புல் பேக்கா இல்ல ரிவர்சல் இல்ல வந்து இதுக்கு மேல இதுக்கு போனா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, நம்ம வெயிட் பண்ணணும், பேஷன்ஸ். எந்த அளவுக்கு பையிங்கோட ப்ரெஷர் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பார்க்கணும், எந்த அளவுக்கு செல்லிங்கோட ப்ரெஷர் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பார்க்கணும். நமக்கு டைமிங் முக்கியம், ஸ்ட்ராட்டஜி முக்கியம், அதே மாதிரி இந்த ப்ரெஷரை பார்க்கறதும் பிடிக்கணும். எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணுமா இல்ல இந்த இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணுமா இல்ல இது இன்னொன்று பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ட்ரி எடுக்கணுமா தெரியும். அது எப்ப தெரியும்னா எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் தெரியும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்போ வரும், நீங்க எத்தனை டைம் மானிட்டர் பாக்குறீங்களோ, எத்தனை டைம் இந்த மானிட்டர் ஐ மீன் இந்த ஸ்டார்ட்டோட உங்களுக்கு வந்து அந்த பாண்ட் கிரியேட் ஆகுதோ அது தெரிஞ்சிடும். பட் வந்து அது வந்து என்ன சொல்றது, நான் உனக்கு ஒரு மாசத்துல ட்ரேட் கத்துக்கணும் அது கிடையாது. இது வந்து வருஷக்கணக்கு ஆகலாம், மேபி 1 இயர் ஆகலாம், 2 இயர்ஸ் ஆகலாம். இட்ஸ் ஆல் அபவுட் எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் அந்த வென் டு டேக் த ட்ரேட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் பாருங்களேன். 5 மினிட்ஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சு, இதுதான் பிரேக் அவுட். நான் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறது, இதுதான் நியாயப்பட்டு நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும். என்ட்ரி எடுத்தாலுமே இங்க வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடும். சோ மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் என்ட்ரி எடுத்த நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் விஷயம் பிரேக் அவுட்காக நான் வெயிட் பண்ணுவேன். என் புல் பேக்ல நான் என்ட்ரி எடுத்தேன். டிசிப்ளைன்டா வெயிட் பண்ணும். ஈவன் நான் என்னைக்குமே பிசிக்கல் ஸ்டாப் லாஸ் வைக்க மாட்டேன். இதுதான் என்னோட என்ட்ரி, இட்ஸ் கோயிங் பி நம்ம ஸ்ட்ராட்டஜி படி தான் இருக்கணும். இல்லைனாலும் பரவாயில்ல, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் பரவாயில்லன்ற மைண்ட் செட்ல இருந்தா மட்டும் தான். இங்க பாருங்க, ஜஸ்ட் இமேஜின் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு, இதுதான் புல் பேக், இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுத்துப்பேன், ஸ்டில் மைனஸ். அடுத்த 15 to 20 நிமிஷத்துக்கு மைனஸ்ல தான் போயிட்டு இருக்கோம். இவன் என்ன பண்ணுவான், இங்க வந்தவன ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு வெளியே வந்துருவான். சோ நம்ம என்ன பண்ணா, நம்ம ஸ்ட்ராட்டஜி நம்ம நம்பிக்கை வேணும். சோ இங்க இருந்து வெயிட் பண்ணா டோட்டல் ரிவார்ட், இது ஃபுல்லா ரிவார்ட் தான். உங்களுக்கு நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். புல் பேக்ல ட்ரேட் எடுக்கணுமா, பிரேக் அவுட்ல ட்ரேட் எடுக்கணுமா, இல்ல பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுக்குமான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து கோல்டா சில்வரா இல்ல வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அதெல்லாம் முக்கியமே கிடையாது, எல்லாத்துக்குமே ஒண்ணுதான். சோ இதுதாங்க ஸ்ட்ராட்டஜி, இதுதான் ஃபார்முலா. டைமிங் பிளஸ் ஸ்ட்ராட்டஜி பிளஸ் வென் டு டேக் த ட்ரேட், இந்த மூணு விஷயம் சேர்ந்தாதான் ப்ராஃபிட்டே தவிர இந்த மூணுத்துல ஒண்ணு மிஸ் ஆனாலுமே ப்ராஃபிட் பண்ண முடியாது. இந்த டைமிங் ஈஸியா கத்துக்கலாம், நம்ம சொல்லியாச்சு. ஸ்ட்ராட்டஜி இருக்கிற எல்லா இண்டிகேட்டர் அது அவங்க பர்சனல். பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி, இண்டிகேட்டர் ஸ்ட்ராட்டஜி, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏகப்பட்டது இருக்கு, அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. பட் இந்த வென் டு டேக் த ட்ரேட்ன்றது ஒரு பெரிய டாபிக், ஒரு பெரிய டாபிக். இட்ஸ் கமிங் ஒன்லி கமிங் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து 1 வருஷம் ஆகலாம், 5 மாசம் ஆகலாம், 6 மாசம் ஆகலாம், 7 மாசம் ஆகலாம், எவ்வளவு நேரம் ஆகலாம். கண்டினியூஸா சார்ட் வாட்சிங் டைமை இன்க்ரீஸ் பண்ணுங்க. இதுக்குன்னு ஒரு டைமை உட்காருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து அந்த சார்ட்டோட ஒரு பாண்ட் கிரியேட் ஆகும். அந்த பாண்ட் கிரியேட் ஆகும்போது ஓகே இதுதான்ன்றது ஒரு அசம்ஷன் தான் எல்லாமே தவிர 100% யாராலுமே ஸ்டாக் மார்க்கெட்ல சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு அது ஈஸி ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் டைமிங், ரெண்டாவது விஷயம் ஸ்ட்ராட்டஜி, மூணாவது விஷயம் வென் டு டேக் த ட்ரேட். இந்த 3 விஷயத்தையும் நீங்க கத்துக்கிட்டா ப்ராஃபிட்ன்ற ரிவார்டு உங்களுக்கு தாராளமா கிடைச்சிடும். ப்ராஃபிட்ன்றது ரிவார்டு உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா கிடைச்சிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மூணுத்துல மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல, இந்தியன்ல ஓவரால் ஸ்டாக் மார்க்கெட்ல ஏகப்பட்ட சிலபஸ் இருக்கு, ஏகப்பட்ட டாபிக்ஸ் இருக்கு, இது அதுன்ட்டு ஏகப்பட்ட டாபிக் இருக்கு. நீங்க எல்லாத்துலயுமே படிக்கணும் அவசியம் இல்லை. இந்த 3 விஷயத்துல நீங்க டைமிங், என்ன டைமிங்ன்றத பாத்துக்கோங்க, என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ல ட்ரேட் பண்ண போறீங்கன்னு பாத்துக்கோங்க. ஸ்ட்ராட்டஜி, ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து அதை மாஸ்டர் பண்ணுங்க. எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே ப்ராஃபிட் தரும். நீங்க இண்டிகேட்டர் தான் ப்ராஃபிட் தரும், நீங்க எது எடுத்தாலும் ப்ராஃபிட் தரும். பட் ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து ப்ராஃபிட் பண்ணுங்க. ஐ மீன் அந்த ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜில ஃபோக்கஸ் பண்ணுங்க, அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை மாஸ்டர் பண்ணுங்க. கடைசி விஷயம் வென் டு டேக் த ட்ரேட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இதை நீங்க ஃபாலோ பண்ணா மட்டுமே போதும். 6 to 8 months மேக்ஸ் டு மேக்ஸ் 1 இயர்ல உங்களால ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபிளா வர முடியும் நான் நம்புறேன். அது நீங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்கன்றது பொறுத்து இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே, அடுத்தது என்ன டாபிக்ல வீடியோ போலாம்னு சொல்லுங்க. சில இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் நான் எடுத்துட்டு வரலாம்னு பாக்குறேன். பர்டிகுலரா லைவ் ட்ரேடிங் வந்து என்னால் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியுமா தெரியல, பட் என்னோட லைவ் ட்ரேடிங் ரெக்கார்ட் பண்ணி நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என்ன மாதிரி டாபிக்கை வந்து போடலாம்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா அந்த டாபிக்ல நம்ம வீடியோ மேக் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you on the next video மக்களா. Until உங்களுக்கு இந்த வீடியோ உங்கள் தீபக். பாய்.